வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம க்ரீமி பெப்பர் மஷ்ரூம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 6-7 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 3 பச்சை ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 20 போல் மிளகு சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 1 பிரியாணி இலை, 1 ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. வெங்காயம் டைரெக்டாக பச்சையாக சேர்க்குறனால எண்ணெயில் மேலே படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுப்பை நல்லா குறைச்சதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியனோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் நான் வெட்டிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் நடுவில் கீரைலாம் போட வேண்டாம், உரப்பு கூடவா தெரியும். நீங்கள் இந்த போல் சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா. 3 பச்சை மிளகாய் இப்படி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா கழுவி சுத்தம் பண்ண மஷ்ரூமை உள்ளே சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் கழுவுறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் சால்ட் வாட்டரில் மஷ்ரூமை ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஜஸ்ட் அதை மஷ்ரூமை எடுத்துகிட்டு கையில் அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னாவே அதோட மேல் தோலெல்லாம் கலந்து வந்துடும். மஷ்ரூம் நமக்கு நல்லா சுத்தமாயிரும். தேவையான அளவுகளில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா திருப்பி ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. மஷ்ரூம்லேருந்து தண்ணி நிறையா வரும். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். பத்தலை அப்படின்னா வேணால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1லேருந்து ஒரு 1.5 நிமிஷம் போல் அடுப்பை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கையில் அடுப்பை நல்லா குறைச்சிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா உடனே இந்த போல் கரண்டி வச்சு கேப்பே இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக கலந்து விட்டுருங்க. அப்போ தான் ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் மாதிரி நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா தயிர் தனியாக திரிஞ்ச மாதிரி நமக்கு தெரியும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 1 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருங்க. மூடியை ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 கப்பு போல் நான் சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதே 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 1/4 கப்புக்கு குறைவான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. பால் சேர்க்கையில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிதமான தீயில் வச்சு மூடி போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தி, இது நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா ஒரு 20 மிளகு போல் கையில் நல்லா ஒன்று பாதியமாக இடிச்சுட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் புதினா இலை, கொஞ்சம் போல் மல்லி இலை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்ல ஒரு கமகமான ஒரு வாசனையோடு அழகாக ரெடி ஆயிருச்சு. இதை நான் சப்பாத்தியோட பரிமாறினேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சூப்பரான பெப்பர் மஷ்ரூம் க்ரீமி கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. மஷ்ரூம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த போல் ஒயிட்டில் டிஃப்ரெண்ட் கலரு அப்படி அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கல எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் வெற்றிலை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.